சேனலை பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கீசர், அதாவது வாட்டர் ஹீட்டர். நம்ம பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, வாட்டர் ஹீட்டர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறோம், எதை பார்த்து வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம், எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்றைக்கி எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீசர், அதாவது வாட்டர் ஹீட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பர்பஸ்க்காக வாங்குகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக வாங்குகிறோம். இன்னொன்று சில இடத்துல பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்காக அந்த தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இன்லெட்டில் வந்து ஆர்ஓ தண்ணி விட்டுட்டு அவுட்லெட்டில் வந்து அதே ஆர்ஓ தண்ணி எடுத்து நம்ம அதை குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ குடிக்கிறதுக்கு எடுக்கும்போது நல்லா நமக்கு வாட்டர் ஹீட்டராகவும் ஒர்க் பண்ணணும். சம்டைம் குளிர் பிரதேசங்கள்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம நண்பர் வந்து கீசர் வந்து நம்ம பாத்ரூம் ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்மளும் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி வாட்டர் கீசர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 3 பேருக்கு தகுந்த மாதிரி 5 லிட்டரோ ஒரு 10 லிட்டரோ வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வாங்கும்போது காஸ்ட் அதிகமாகும்னா ஒரு மினிமம் 1000 2000 அப்படி இன்க்ரீஸ் ஆகாம தவிர அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. சரி, வாங்க இதை எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டரோட கீசர் கொடுத்துருந்தாரு நம்ம நண்பரை ஃபிட் பண்ண சொல்லி. அது என்னென்ன செட்டப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க. ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இன்லெட் அவுட்லெட் அதில் போட்டுருவாங்க பாருங்கள். இன்லெட் வந்து நமக்கு வந்து கோல்டு வாட்டர், அதாவது தண்ணி வந்து சில்லுங்கிற தண்ணியும், ஹீட் வாட்டர் வந்து ரெட் கலர் அவுட்லெட், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் வால்வு, அதாவது சப்போர்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் வால்வு ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு என்ஆர்வி, அதாவது தண்ணி வந்து வெளியே வந்து நமக்கு ரிட்டர்ன் போகக்கூடாது. இது கண்டிப்பாக எங்கே இன்லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்லெட்டில் யூஸ் பண்ணணும், அவுட்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அவுட்லெட்டோட பைப் வந்து லென்த்தாக உள்ளே இருக்கும், இன்லெட்டோட பைப் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இது ஏன் இந்த கண்டிப்பாக யூஸ் பண்ணியும் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஹீட்டர் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். அது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணது இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது பெட்ரு. இது தண்ணி உள்ளே போகும்போது ஓப்பன் ஆகும், தண்ணி வெளியே வரும்போது க்ளோஸ் ஆகிக்கும். இதை செக் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இது என்ஆர்வி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹீட்ரு போகக்கூடாது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து தண்ணி வந்து டேங்க்கில் இல்லைனாலும் இந்த ஒர்க் ஆகும் அப்படியே நிற்கணும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு டெப்லான் வச்சு ஃபில் பண்ணிடலாம். டெப்லான் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு பக்காவாக கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி லீக் ஆகக்கூடாது இல்லையா? ஒரு ப்ராசஸையும் தேவை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வால்வ் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வால்வ் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்டென்ஷன் வால்வ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக என்ஆர்வி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்ம பக்கம் தான் ஃபிட் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓஸ் வந்து 1 ஃபீட் ஓஸ் தான் கொடுத்துருக்கான். இதில் நம்ம தேவை அப்படின்னும் போது நம்ம ஃபீட் ஓஸை இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சம்டைம் வந்து பிராஸுக்கும் அதுக்கும் செட் ஆகாது, கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக வந்து சொருகி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு டெப்லானை போட்டுட்டு அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர் வச்சு அந்த என்ஆர்வி வந்து லாக் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு லீக்கேஜ் வராத மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. என் லீக்கேஜ் வந்தால் அப்பப்போ ட்ராப்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை ப்ராப்பராக செக் பண்ணி லாக் பண்ணணும். நல்லா பக்காவாக டைட் பண்ணிக்கோங்க. நான் டைட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு ஒரு மீடியமான டைட் வந்துச்சு. அந்த டைட் மேலே டைட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் டைட் பண்ண தேவையில்லை. நம்ம டெப்லான் போட்டு பக்காவாக லாக் பண்ணும்போது சீட்டிங் ஆகிடும். இதுக்கு டெப்லான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓஸுக்கு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே பார்த்தீங்கன்னா ஓரிங் கொடுத்துருப்பான். அந்த ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓஸோட லென்த் எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்லெட் அவுட்லெட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட்டில் தண்ணி வரும், அவுட்லெட்டில் தண்ணி வராது. இதுதான் இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் வித்தியாசம். என்னோட 2 டம்மி இருக்குது, அப்படி எப்படி கண்டுபிடிச்சி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு தண்ணி லைட்டாக அந்த டம்மியை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட்டில் வந்து தண்ணி நமக்கு வரும், லீக் ஆகும். அவுட்லெட்டில் தண்ணி வராது, தண்ணி அதில் வந்து போகும், ஹீட்ரு. ஓகேங்களா? இவங்க வந்து வால் மிக்சர் வச்சுருக்காங்க. பைப்போட எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம பிளான் பண்ணி செட் பண்ணிக்கணும். அப்புறம் பைப்போட லென்த் வாங்கலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம். நம்ம நண்பர் சொன்னார், நமக்கு இந்த இடத்துல வேணும், இது லைட்டில் வேணும். டேங்க் ரொம்ப கிலாப்பில் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்தாறு போல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேங்க்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே இறக்கி போட பிளான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு டேங்க்கு ப்ரெஷர் பத்தலை அப்படின்னா என்ஆர்வி ஒர்க் ஆகாது. உங்களுக்கு சொல்ல வருது புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ஆர்வி ஒர்க் ஆகலை அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு வந்து ஹீட் வாட்டர் வந்து ஷவரில் வராது. ஏன்னா டேங்க்கோட அளவு வந்து ரொம்ப ஃப்ளோர் லெவலில் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து ப்ரெஷர் வரல அப்படின்னா
ஷவரில் வந்து குளிக்க முடியாது ஹீட் வாட்டரில். இப்போ நம்ம வால் மிக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹீட் வாட்டரையும் கோல்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சம்டைம் வந்து ஹீட் வாட்டர் வராமல் கோல்டு வாட்டர் மட்டும் வந்துச்சு ஷவரில் அப்படின்னும் போது நமக்கு வந்து இது ரெடி பண்ணதே வேஸ்ட்டாக போய்டும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டேங்கை அந்த பைப் லெவலுக்கு மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ப்ரெஷர் வந்து என்ஆர்வி உள்ளது வந்து வெளியே வரணும். ஹீட் வாட்டர் வந்தால் தான் ஹீட் வாட்டர் கோல்டு வாட்டரும் குளிக்கும் போது மிதமான சூட்டில் குளிக்க முடியும் ஷவரில். இல்லைனா டேப்பில் மட்டும் தான் நமக்கு தண்ணி வரும். அது எதிர்பார்க்குற ப்ரெஷரில் வராது. இப்போ பார்த்திங்கன்னா அது இதிலே ஓரிங் கொடுத்துருப்பான். கனெக்ஷன் ஓஸில் 2 சைடுமே ஓரிங் கொடுத்துருப்பான். இந்த 2 ஓஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு ரொம்ப பிவிசி தான், பட் ரொம்ப ஹெவியாகவும் டைட் பண்ண தேவையில்ல. ஒரு மினிமமான டைட் கொடுத்தீங்கன்னாவே போதும், நம்ம லாக் ஆகி நின்றோம். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெம்பரவரியாக வச்சு நம்ம ஓஸோட லென்த்தையும் கனெக்ஷனோட பைப்பையும் செக் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவையோ பெருநெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்லெட் அவுட்லெட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான். இன்லெட்டில் தண்ணி வரும், அவுட்லெட்டில் தண்ணி வராது. அவுட்லெட்னால் ஹீட்டர் போடுற பைப்பில் தண்ணி வராது, அது ஹீட்டர் ஃபிட் பண்ணணும். இதில் தண்ணி வருது பார்த்திங்களா, இது வந்து கோல்டு வாட்டர் வெளியே வரும். அதுலேருந்து நமக்கு என்ஆர்விக்கு லைன் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 நிப்பிள் வாங்கியிருக்காங்க, 3/4 இன்ச்சு நிப்பிள். நம்ம 3/4 இன்ச்சு பிராஸ் பைப் போடுறதுனால 3/4 இன்ச்சு நிப்பிள் போட்டு அவுட்லெட் எடுக்கணும். கண்டிப்பாக இது வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன்லாம் வாங்கணும். ஒரு சில மேனுஃபேக்சரில் அவங்களே கொடுப்பாங்க, ஒரு சில இதில் கொடுக்க மாட்டாங்க. நிப்பிள் போட்டு அதிலேருந்து கனெக்ஷன் பண்ணி அந்த பைப்பில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. நிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வாட்டரில் டைட் பண்ணிட்டோம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேனர் வச்சு பக்கா டைட் பண்ணியிருப்போம். அப்போ தான் நமக்கு வந்து லீக்கேஜ் வராது. இதில் கண்டிப்பாக லீக் வரது வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பக்காவாக டைட் பண்ணிடுங்க. ரொம்ப ஹெவியாகவும் டைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ஆரமான டைட்டு. ஒரு குறிப்பிட்ட டைட் ஆனதுக்கப்புறம் அது நம்ம ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இது போதும், இதுக்கு மேலே டைட் பண்ணக்கூடாது இந்த மெட்டீரியல் அப்படின்னு. அது வரைக்கும் டைட் பண்ணிட்டு நிப்பாட்டிடுங்க. ஏன்னா பின்னாடி பிராஸ் வந்து பிவிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பக்கா டைட் ஆகிடுச்சு. எடுத்து நம்ம கனெக்ஷன் செக் பண்ணிவிட்டு ஓஸோட லென்த்தை செக் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப கீழாப்பில் போடணும். ஏன்னா அப்படின்னா டேங்கோட ஹைட் கம்மியாக இருக்குது, நமக்கு ப்ரெஷர் கிடைக்காது. இப்போ எப்படி ஃபிட் பண்ணுவீங்க, பேக் சைடில் இருக்கிற மார்ச் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மார்க் கொடுத்துருப்பான் பாருங்கள், தெரியுது பாருங்கள். 2 பாயிண்ட் கொடுத்துருக்கான் சென்டர். அந்த 2 பாயிண்ட்டை வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் இதுக்கு நேராக மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த 2 பாயிண்டில் புள்ளி வச்சு ஒரு டாட் போட்டிங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக நெட்டு போய் உட்காந்துரும். இது எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை கொண்டு போய் செவுத்தில் வச்சு லாக் பண்ணிவிட்டு, அதாவது ஒட்டிட்டு, அந்த 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பாயிண்ட்டு. அந்த சென்டர் பாயிண்ட்டில் ஒரு ஆணியோ இல்லை ஏதாவது வச்சு ஒரு டாட்டு ஒரு தட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல பஞ்ச் விழுந்துடும். அங்கே கரெக்டாக நம்ம ட்ரில்லை விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பிவிசி புஷ்ஷு கொடுத்து நம்ம நெட்டை லாக் பண்ணிட்டு அதை ஈட்டுற தூக்கி மாட்டிடலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே மாட்டுறது தான் பிளான் பண்ணணும். மேலே மாட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். என்ஆர்வி ஒர்க் ஆகாத மாதிரி. இப்போ இன்லெட் இது கிடையாது, அவுட்லெட் நான் மாற்றி செக் பண்ணிட்டேன். இன்லெட் அது அந்த பக்கம் இருக்கிறது. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஹீட்டரோட வாட்டரோட ஹைட் அதிகம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ப்ரெஷர் கம்மியாக வருது. அதனால் முடிஞ்சாலும் கீழே மாட்டோம். அதாவது இந்த லெவலுக்கு மாட்டினா தான் நமக்கு வந்து ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். தண்ணி அதிகமாக நமக்கு மேலே ஏறாது. பாத்ரூமோட ஹைட்டுக்கே நமக்கு டேங்கை ஃபிட் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனைக்காக. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போய் எங்கேயாவது மாட்டும் போது தண்ணியோட ப்ரெஷரை செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ஆர்விக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ப்ரெஷர் கம்மியாக என்ஆர்வி ஹீட்டரோட தண்ணி மீது கம்மியாகும். இது இந்த ஹீட்டரில் மட்டும் இல்லை, எல்லா ஹீட்டர்லையுமே வர்ற பிரச்சனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்குது, 8 mm. நம்ம 8 சென்டிமீட்டர் சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல சொன்ன இடத்துல நம்ம வந்து ஸ்பார்க்கை வந்து ஏற்படுத்தி ட்ரில் போட்டுக்கலாம். ட்ரில் போட்ட சென்டரோட வந்து
அதுலேருந்து 80 சென்டிமீட்டர் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 80 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கினே அப்படின்னா நமக்கு தூக்கி கீசரை மாட்டும்போது எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இல்லைன்னா நமக்கு கரெக்டாக பாயிண்ட் உட்காராது. பார்த்திங்கன்னா 2 ட்ரில்லும் ஈவனாக போட்டாச்சு. நம்ம டைல்ஸோட ஸ்ட்ரைட்டுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணி அடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பிவிசி புஷ் வச்சு பார்க்கலாம். புஷ்ஷு செட் ஆகலை அப்படின்னா 8 mm அடி. அதனால் ஹோல்ஸை பெருசு பண்ணி பார்க்குறோம், செட் ஆகலை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிவிசி புஷ்ஷுக்கு பதிலாக உட்டன் புஷ் வச்சு லாக் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட 8 mm ஹேமரிங் பிட்டு கிடையாது. அதனால் 6 mm பிட்டை வச்சு நம்ம ஹோல்ஸை பெருசு பண்ண ட்ரை பண்ணோம். பட் பெருசு ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டருக்கு அவ்வளோ வெயிட் தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 kg கூட தாங்குற அளவுக்கு ஒரு போல்ட்டோட ஸ்ட்ரென்த்து இருக்குது. சிம்பிளாக சின்ன சாயம் முடிச்சிருக்கலாம். அவங்க ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம பிவிசி புஷு செட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உட்டை வச்சு லாக் பண்ண ட்ரை பண்ணோம். உட்டை வச்சு லாக் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஏன் பிவிசி புஷ்ஷுக்கு வைக்கணும் அப்படின்னா, வாட்டர் ஏரியாவில் வந்து எப்போயுமே மாய்ஸ்டர் வந்து ஈரப்பதம் இருக்கும். எப்போயுமே அந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா அந்த கட்டையை வந்து புழுக்க வைக்கும். அதாவது நமக்கு ஒரு மாதிரியாக வசவசன்னு ஆக வைக்கும். அந்த கட்டை வசவசன்னு ஆகிறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது உளுந்துன்றதுக்காக. இது வந்து ஓப்பன் ஏரியா தான். மாய்ஸ்டர் வந்து அந்த இடத்துல படிக்கிற வாய்ப்பு இல்லை. காற்று வந்து ஒரு சைடு எப்பவுமே மூமெண்ட்லேயே இருக்கும். அதனால் மாய்ஸ்டர் 90% குறையும். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் வந்து நம்ம கட்டையிலே அடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா லாக் பண்ணியாச்சு. ஒரு நெட்டு இன்னொரு நெட்டில் அதே மாதிரி அடித்து லாக் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 mm 2 mm டாலரன்ஸ் வரும். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருப்போம் 8 mm 8க்கு. நம்ம அடிக்கும்போது ஆணி பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு சீட்டிங் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு தகுந்தாற போல் அந்த நெட்டை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம் ஆணிலே. பார்த்திங்க ஒரு சைடு மாட்டிட்டேன், இன்னொரு சைடு மாட்டி உட்கார வைக்கிறேன். உக்காந்துச்சு அப்படின்னா ஓகே. உட்காராத பட்சத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இன்லெட் அவுட்லெட் கரெக்டாக சொல்லணும். இன்லெட் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இது அவுட்லெட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஓஸோட லென்த் எட்டலை நமக்கு இன்லெட்டோடது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேவை அப்படின்னும் போது நமக்கு இதான எக்ஸ்டென்ஷன் ஓஸ் வந்து நமக்கு கடைகள்லாம் நிறைய கிடைக்குது. நம்ம 1 feet 2 feet 3 feet 2 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஓஸ் கிடைக்குது. அதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இடத்துக்கு தகுந்தவரை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓஸ் இன்லெட்லேருந்து தண்ணி போட்ட உடனே நம்ம என்ஆர்வி மூலமாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை செக் பண்ணிக்கிட்டு தண்ணி ஓகே, நம்ம கொடுத்த லைன் கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஹீட்ரு ஆன் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஹீட்ரு ஆன் ஆகிடுச்சு. ஹீட்ரு ஆன் ஆன உடனே நமக்கு தண்ணி வந்து இங்கே வர ஆரம்பிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஹீட்டர் ஹீட் பண்ணுறது சிம்பிளான வீட்டு. 2 ட்ரில் மிஷின் வந்து போல்ஸ் போட்டு மாட்டினா முடிஞ்சது வேலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ண